வணக்கம். நாப்டல் இது ஒரு அங்கன்வாடி மாதிரி பெரிய ஒரு தொழில் கூடம். இதில் நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு அந்த இது ஒன்று கேட்டிருந்தேன், கால் பாதம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு சாக்ஸ் காட்டினாங்க. அதை பார்த்தாக்கா பயங்கரமாக என்னென்னவோ அப்படியே அந்த எரிச்சல்லாம் போயிடும், பாத வலி போயிடும், போட்டிருக்கணும். அப்படி போட்ட உடனே ஒரு மாதிரி ஆகும்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 299 ரூபா போட்டாங்க. அதில் 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு நினைக்கிறேன். அதை சரின்னு சொல்லிட்டு போட்டோம். அப்புறம் திரும்பி போட்டு முடித்த உடனே 400 ரூபான்னு வந்துச்சு, 399. சரி ஓகே, எப்படியோ கால் வலி கொஞ்சம் சரியான சரிதான்னு சொல்லிட்டு சும்மா நினச்சிக்கோம் எரிச்சலாக இருக்குன்ட்டு வாங்கினோம். என்னுடைய இது நான் வாங்கினதுக்கு அந்த யூடியூப் சேனலில் இதோடைய குவாலிட்டி என்ன, இது தரம் என்ன, இது என்ன செய்யுது அப்படின்றத சரி ஓகேன்ட்டு வாங்கினோம். இந்த தொழிலாளர் இல்லம் என்ன மாதிரி நிறைய பேர் இதை வாங்கி ஏமாற்றி போகிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இல்லை, நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. தொழில் செய்கிறோம், சரி ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணலான்னு. எந்த வகையில் ஏமாத்துறாங்கன்றதை மாத்திரம் பாருங்கள். இது இப்போ அனுப்பின அந்த சாக்ஸ் நான் போட்டிருக்கிறேன். இதில் சாதாரணமாக கடையில் போடுற ஷூவுக்கு போடுற சாக்ஸ், இது மிஞ்சி போனால் இது நல்ல பிராண்டடாக இருந்தால் ஒன்று கூட 200 ரூபா இருக்கும். இது இருக்கிறதுலே லோக்கல் ஐட்டம்னு நினைக்கிறேன். இந்த பிராண்டில் எந்த பேருமே இல்லை. இந்த துணியில் மேலே ஏர் போகிற மாதிரி வச்சுட்டு கீழே அடியில் இதெல்லாம் பாருங்கள், அப்படியே அந்த தையல் கீஞ்சி போனது. இதை இப்போ திரும்பி நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பணும்னா அதே ஆப் உள்ள போய் இதை ரிட்டர்ன் அனுப்பி அவங்கள்ட்ட பேச்சு பிபிலாம் வர வச்சு இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி இந்த அரசாங்கமும் இது உள்ள ஒன்று கொடுத்தா ஒன்று. இந்த சாதாரண இந்த கவரில் ஒரு பிராண்டு கூட இல்லைங்க. அவங்க பேரை மாத்திரம், அந்த கவர் மாத்திரம் அவங்களது. இந்த சாக்ஸில் எந்த விதமான ஒரு பேர், ஒரு பில்லு ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, கம்பெனி ஏதாவது இந்த துணி தான் அந்த துணி தான்ன்றது ஏதாவது ஒன்று இருக்கும். அது கூட இல்லாமல் இந்த மாதிரி இதுக்கு இப்போ அவங்க டெலிவரி பண்ணவர் என்ன சொல்கிறாரு, இது நாங்கள் ரிட்டர்ன் பண்ண என்ன சார் பண்ணணுன்னா, இதை நீங்கள் எந்த ஆப்பில் போனீங்களோ அந்த ஆப்பு. நம்ம இனிமேல் அந்த ஆப்புக்குள்ளே போய் முடியாது. இப்போ இந்த 3 எடுத்துக்கிட்டால் 100 ரூபா. சாதா கடையில் போய் வாங்கினோம்னா ஒரு 35 ரூபா இல்லை 50 ரூபான்னு வச்சுக்கிட்டாலும் 150 ரூபா. இப்போ 250 ரூபா நீ உட்காந்த இடத்துலே சாப்பிட்றாங்க இந்த நாப்டல். அதுதான் என்ன விதத்தில் இதெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். இது என்ன சொல்கிறது, இது கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி இதெல்லாம் ஆதரிக்குது. இதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுது வேறு. இதை கொடுங்கன்னு சொல்லி விற்கிறதுக்கு ஒரு ஆர்டரு, அதுக்கு ஒரு இதெல்லாம் போட்டு இதை போட்டு இப்போ நான் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சாதா துணி சாக்ஸ் போட்டாவே நல்லாயிருக்கும். இதில் வேறு பெருமை வேறு. அது வேறு 3 டைம் ஃபோன் அடிக்கிறாங்க, உங்கள் டெலிவரி நாங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு கொடுத்து விட்டோம்னு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக சொல்கிறேன், சும்மா ஏமாந்து போக வேண்டாம். நானும் சரி என்ன தான் ஆனால் போதுன்னு இதை வெறுங்காலில் போட்டிருக்கேன், பார்ப்போம் 1 மணி நேரம் அப்படின்னு. இப்போ ஆயிடுச்சு 1/2 மணி நேரம். இந்த அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே வேர்க்குது, வலி இன்னும் கூடுது. கொஞ்சமான நம்ம மக்களே கொஞ்சம் உஷாராக இருங்க. தொழிலாளர் இல்லம் யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல் நான் போடுறத எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி.